அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிப்படி இப்போ நடக்கக்கூடிய திசையை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த வீடியோவோட ஒட்டுமொத்தமான சாராம்சம். இது நீண்ட நாட்களாக நிறைய பேர் கேட்ட ஒரு தலைப்பு. நம்மளோட ராசிப்படி எப்படி நம்மளோட திசைகளை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எதுவும் தனிப்பட்ட உபாயங்கள் எதுவும் இருக்குதா? நம்ம சேனலை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும். நம்ம ஒவ்வொரு ராசி பலன் வீடியோலையுமே திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கான உபாயத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த வீடியோல 12 ராசிக்குமே இது ஒரு ஹேண்டியா அந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? உங்க வீட்டில் எந்த ராசிக்காரங்க இருந்தாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். நீங்க ஒவ்வொரு தனித்தனியான ராசி பலன் வீடியோவை தேடிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஒரு வீடியோவே போதும். உங்க வீட்டில் இருக்கிற அவ்வளோ ராசிக்காரர்களுக்கும் என்ன திசை நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷனா இருக்கு. ஒன்னு திசை புத்தியோட முக்கியத்துவம், 2வது 12 ராசிகளுக்கான அந்த திசை கண்டுபிடிக்கக்கூடிய உபாயம், அதுக்குண்டான அட்டவணை, அந்த விஷயங்கள், விளக்கங்கள் எல்லாமே. 3வது முடிவுரை. அது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, சம்மரி மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு நல்ல புரிதல் இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே தசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் விம்சோத்ரி தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உங்களுக்கு தெரியும், ஜோதிடம் அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு மாதிரி அதை உருவகப்படுத்தி நம்ம கொண்டு வந்திருந்தா கூட, நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துல ஜோதிடம், ஆருடம் இது ரெண்டுமே இருக்குது பழங்காலமா. ஆனா நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருதத்துல பராசர முனிவர் அவரு கொண்டு வந்த அந்த முறை தான். ஸோ அதுல எக்கச்சக்கமான முனிவர்களும் ரிஷிகளும் சேர்ந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு தொகுத்த ஒரு தன்மையை தான் இப்போ இந்தியா முழுக்கவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தசை அப்படிங்கிற அந்த கணக்கீடு அப்படிங்கிறது விம்சோத்ரி அப்படிங்கிற ஒரு முனிவர்னால கொண்டு வரப்பட்டது. அவரோட பெயரையே அதுக்கு வச்சுட்டாங்க, விம்சோத்ரி தசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் தசை. இந்த விம்சோத்ரி தசை அப்படிங்கிறது மொத்தம் 120 வருடங்கள் கொண்டது. ஸோ அந்த 120 வருடங்களுக்குள்ள மனிதனோட ஆயுள் அப்படின்னா அவங்க எப்படியோ டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 120 வயதுக்கு மேலேயும் இருக்கிறாங்க, 120க்குள்ளேயும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆயுள் காலம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படல. இன்னொன்று, இந்த தசையை வச்சு மனித ஆயுள் காலம் கிடையாதுங்கிறதையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சுற்று. 120 வருஷத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு அடுத்த தசை, அவங்களோட பிறந்த அன்னைக்கு உள்ள தசையை அவங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இதுதாங்க விஷயம். இந்த தசையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த தசையோட முக்கியத்துவம் என்னங்கிறத பார்த்தரலாம். இப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கிறான். அவனோட பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவனோட இந்த பிறவிக்கான பிராப்த கர்மா நிர்ணயிக்கப்படுது. அந்த பிராப்த கர்மாவினால அவன் இந்த பிறவில என்னென்ன அனுபவிக்க போறான், நல்ல பலன்கள் அனுபவிக்க போறானா, தீய பலன்கள் அனுபவிக்க போறானா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஜோதிடத்தோட சாராம்சம். ஜோதிட கலையோட சாராம்சமே இதுதான். கர்மா இல்லாம ஜோதிடம் இயங்காது. அப்படி பார்க்கும்போது அவரோட கர்மா டிசைட் ஆயிருச்சு. அந்த கர்மாவை அவர் எந்த வயசுல அனுபவிப்பார். இப்போ ஒரு மனிதன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அவன் 2 வயசுல ஆயிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அவன் ஒரு 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள அந்த சரியான வயதுல ஆவானா? அதுக்கு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த ஒரு உபாயம், ஒரு டூல் வேணும் இல்லையா? அந்த டூல் தான் தசை. அந்த 25 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் அதற்குண்டான தசை நடக்குதா, அதற்குண்டான அந்த நேரம் நடக்குதா? அந்த நேரம்னு சொல்றோம் இல்லைங்களா? நேரம், காலம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுமொத்தமா தொகுத்து வகுக்கப்பட்டது தான் தசை. இப்போ அந்த தசைக்கான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை, ராசியின் அடிப்படையில் தசையை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா ராசி பல நட்சத்திரங்களால ஆனது, நட்சத்திரங்கள் பாதங்களால ஆனது. அப்போ இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் ஆன ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க ராசின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளேயே நட்சத்திரம் இருக்கும். முதல்ல நீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போனோம்னா உங்க நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு தான் கேட்கறாங்க. நம்ம நட்சத்திரத்தின்படி தான் அர்ச்சனை பண்றோம். அந்த நட்சத்திரம் ஒரு ராசியில இருக்கு. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இப்போ மேஷ ராசியில ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவரு அஸ்வினி நட்சத்திரமாவோ, பரணி நட்சத்திரமாவோ, இல்ல கார்த்திகை நட்சத்திரமாவோ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட தசைகள் இந்த வயதுல நடக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உண்டான அட்டவணையை நம்ம நிறைய வீடியோல நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா அந்த அட்டவணையை ஒவ்வொரு ராசிக்கும் விளக்கத்தோட நம்ம கொடுக்க போறோம். அதுதான் இந்த 2வது பார்ட். ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு என்ன தசை நடக்கும் அதோட அந்த அட்டவணையை நீங்க பாருங்க. சொன்னபடியே மேஷ ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள், அசுபதி, பரணி, கார்த்திகை. இதுல ஒரு நிறைய பேருக்கு அந்த அசுபதி, அஸ்வினி இது ரெண்டுமே சொல்றாங்களா, இது எது எந்த வார்த்தையை சொல்லி அந்த நட்சத்திரத்தை கூப்பிடணும் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. அசுபதின்னு சொல்றவங்க அசுபதின்னு சொல்லலாம், அஸ்வினின்னு சொல்றவங்க அஸ்வினின்னு சொல்றான். ரெண்டுமே உண்டு. அது சான்ஸ்கிரிட்ல இருந்து மாறி வந்த வார்த்தைகள் தான். அதனால இதை நீங்க வார்த்தையை கண்டுபிடிச்சு அதுல நம்ம வித்தியாசமா முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப பாருங்க, அசுபதி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியான திசை போகும், பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியான திசை போகும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியான திசை போகும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டவணை அதை எளிதாக்கி கொடுத்துரும். உங்களோட வயது, அதற்கு நேரா உங்களோட நட்சத்திரம், அதற்கு நேரா இருக்கக்கூடிய அந்த
பாக்ஸ்ல உங்களோட இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது கிடைச்சிரும். இது இந்த அடிப்படை கான்செப்ட் தெரியும். இந்த கான்செப்டோட மெக்கானிசம் என்ன, இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அசுபதி நட்சத்திரமே எடுத்துக்குவோம். அசுபதி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட அம்சம் பெற்ற நட்சத்திரம். கேது தான் அவரோட அந்த அசுபதி நட்சத்திரத்தோட அதிபதி. அப்போ உங்களுக்கு பிறக்கும் போதே கேது தசை தான் வரும். ஆனா இந்த கேது தசை 2 வருஷம் இருக்குதா, 3 வருஷம் இருக்குதா, 4 வருஷம் இருக்குதா அப்படிங்கிறது உங்களோட அந்த கர்ப்பச்சல் இருப்பு அப்படின்னு உங்க ஜாதகத்தில் போட்டிருக்கும். அதன் அடிப்படையில் அதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ அதை நம்ம விட்டுலாம். இப்போ ஜென்ரலா உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தசை நடக்கும்னு பார்க்கறதுக்கு இந்த அட்டவணை போதும். அதன் அடிப்படையில் கேது தசை முதல்ல வரும், அடுத்தது சுக்கிர தசை வரும். சுக்கிரன் தான் இளமை முழுக்கவே வரும். ஒரு 10 வயசுல இருந்து 20-30 வயசு வரைக்கும் சுக்கிர தசை எல்லாருக்குமே, அந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே சுக்கிர தசை தான் வரும். அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், செவ்வாய், இப்படியே வரிசையா போகும். இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குன்னு பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு உதவும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் பார்த்துக்கலாம், கார்த்திகை நட்சத்திரம் பார்த்துக்கலாம். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜும் இருக்கு இந்த அட்டவணையில. என்னன்னா, உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை நல்ல தசையா, தீய தசையா, மத்தியமமான தசையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான உபாயமும் நான் கொடுத்துருக்கேன். இதுல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கடினம் அல்லது இந்த நேரம் துன்பமான நேரம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். அதன் அடிப்படையில் மேஷராசிக்கு எப்போதுமே சனி பெருசா நன்மை செய்ய மாட்டாரு. அதனால சனி தசையை நான் அதில் போட்டிருக்கேன். ஆனா சனியோட பார்வை, சேர்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பாக்குறவங்க யாருமே வந்து புதுசு கிடையாது, சரிங்களா? ஜோதிடத்துக்கு நிறைய ஜோதிடம் நிறைய படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த சிகப்பு நிறத்தை வச்சு சனி எனக்கு தீமை செய்யுமான்னு நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால குருவோட பார்வை, சுக்கிரனோட சேர்க்கையெல்லாம் இருந்தா சனி வந்து பச்சை கலர்ல வந்துருவாரு. ஸோ அதனால அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சனி தசை பெருசா மேஷராசிக்கு நன்மை செய்யாது. அதனால அது சிகப்பு நிறத்தில் போட்டிருக்கு. அதே மாதிரி குரு தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 4மே வந்து கிரீன் கலர்ல இருக்கும். கேது தசையும் கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா கேது தசை குழந்தைக்கு, அதாவது 5 வயசு 6 வயசு குழந்தைக்கு அசுபதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் வரும். அதனால அதை வந்து பெருசா நீங்க கண்டுக்க வேண்டாம். சுக்கிர தசை மத்தியமமா இருக்கும், ராகு தசையும் மத்தியமமா இருக்கும். ஸோ இதுதான் மேஷ ராசிக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது ரிஷப ராசியை பாருங்க. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. உங்களுக்கும் அதே மெக்கானிசம் தான். 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் சூரிய தசை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர தசை முதல்ல வரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை வரும். இதன் அடிப்படையில் உங்களுக்கு 70 வயசு வரைக்கும் இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து பாவி, அதனால செவ்வாய் தசை பெருசா நன்மை செய்யாது. ராகு சுவர்கள் பார்வைப்பட்டிருந்தாருன்னா நன்மை செய்வாரு, பாவர்கள் பார்வைப்பட்டிருந்தாருன்னா நன்மை செய்ய மாட்டாரு. குரு மத்தியமன் தான். அது நல்லதா இருந்தாலும் மத்தியமன் தான், கெடுதல் செய்யற மாதிரி இருந்தாலும் மத்தியமன் தான். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சுப கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லதையும் செய்வாரு, கெட்டதையும் செய்வாரு. ஆனா எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும், ஒரு பிரேக் ஈவன் அப்படிங்கிறது கிடைச்சிடும் குரு தசையை பொறுத்த வரைக்கும். சனி தசை நல்லவர்களோட பார்வை இருந்தா கிரீன் கலர்ல வந்துடும், தீயவர்களோட பார்வை இருந்தா ரொம்பவே கெடுக்கும். ஸோ அதனால தான் அது வந்து மஞ்சள் நிறத்தில் வருது. புதன் தசையும் சுக்கிர தசையும் தான் ரொம்ப ரொம்ப நல்ல தசைகள். ஆனா ரிஷப ராசிக்கு ஒரு தூரதிஷ்டம் என்னன்னா, அந்த புதன் தசையே 50 வயசுக்கு மேல தான் வரும். அதே மாதிரி சுக்கிர தசை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வராது, வந்துச்சுனாலும் 80 வயசுக்கு மேல வரும். அதனால இந்த ராகு குருலாம் நல்லா இருக்கணும், அப்பதான் அந்த ரிஷப ராசிக்காரர்கள் தப்பிப்பாங்க. உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. மிதுன ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூஷம் 3 நட்சத்திரங்கள். முதல்ல சொன்ன மாதிரி தான் மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம், அதனால உங்களுக்கு செவ்வாய் தசை தான் வரும். திருவாதிரை வந்து ராகுவோட நட்சத்திரம், ராகு தசை தான் வரும் முதல்ல பிறக்கும்போது. புனர்பூஷ நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், அதனால குருவோட தசை தான் முதல்ல வரும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தசை கொஞ்சம் மோசமா இருக்கும், செவ்வாய் தசை ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செவ்வாய் தசை மேக்ஸிமம் வராது, 10 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும். மிருகசீரிடத்துக்கு கூட 10 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடுறதுனால அது ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. சனி தசை சொன்னபடியே பாபகிரகங்களோட பார்வை பட்டிருந்தா ரொம்ப கடுமையா இருக்கும். அதுதான் அந்த பிரைம் டைம்னு சொல்லக்கூடிய 35 to 50 அந்த ஏஜ்ல வரும், அந்த ஏஜ் அந்த டைம் ஃப்ரேம்ல வரும். அதே மாதிரி குருவும் அதே மாதிரி தான் மஞ்சள் நிறத்துல வராரு. ஆனாலும் நல்ல கிரகங்களோட பார்வை, சேர்க்கை, திரிகோணங்கள்ல இருந்தாருன்னா நன்மை செய்வாரு. ஒரு மாதிரி 8, 12ஆம் இடங்கள்ல இருந்தா வெளிநாடு அனுப்புவார் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. ராகு கண்டிப்பா நல்லா இருக்கணும். ராகு நல்லா இல்லைன்னா அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கெட்டு போகும் மிதுன ராசி குழந்தைங்களுக்கு. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவங்க 2 பேர் தான், புதனும் சுக்கிரனும். புதன் ஒரு மாதிரி ஒரு இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு 30 வயசுலேயே வந்துருவார், 30-35 வயசுக்கு மேலேயே வருவார். சுக்கிரன் ஒரு மாதிரி நல்ல டைம், ஒரு 40-45 வயசுல அந்த ஓய்வு காலகட்டத்தில் புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் வரும். திருவாதிரை நட்சத்திரம் தான் பாவம், ஏன்னா சனி தசை கொஞ்சம் இளமையிலேயே வரும். சனி நல்லா இருந்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதான் மிதுன ராசிக்கு. அடுத்தது கடகம். கடகத்துக்கும் புனர்பூஷம் வரும், ஆனா இது வந்து குருவோட நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம். அடுத்தது பூஷ நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம். சனி தசை தான் முதல்ல வரும். ஆயில்ய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். உங்களுக்கும் அதே தான். குரு நன்மை செய்வாரு, சூரியன் நன்மை செய்வாரு, சந்திரன் நன்மை செய்வாரு, செவ்வாய் நன்மை செய்வாரு. சனி கண்டிப்பா கெடுதலை கொடுக்கும். புதன் நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா கெடுதலை கொடுக்காது, உள்ளூர்ல இருந்தீங்கன்னா கெடுதலை கொடுக்கும் புதன் தசை. கேது தசை மத்தியமமா இருக்கும். இதுதான் உங்களுக்கான
திசைக்கான பலன்கள். அடுத்தது நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை முதல்ல வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை முதல்ல வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை முதல்ல வரும். உங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை மற்றும் குரு தசை, இந்த 4 தசைகளுமே நன்மை செய்யும். இது எல்லாமே மத்தியம வயதிலே வரும். அதுதான் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை. ஆனா நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு சூரிய தசை சந்திர தசையே கெடுத்து விடும். அமாவாசையில பிறந்தவங்களுக்கு அது கெடுத்து விடும். அமாவாசையில இல்லாம ஒரு நல்ல பௌர்ணமி சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க, ஒரு குருவோட வீட்டில் இருக்கிறாங்க, இதெல்லாம் நன்மை. செவ்வாய் கண்டிப்பா சுப கிரகங்களோட வீட்டில் இருக்கணும், இல்ல சுப கிரகங்களோட பார்வையில் இருக்கணும். ராகு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்தியமமான ஒரு தன்மை, சுக்கிரனும் ஒரு மத்தியமமான தன்மை தான். சனி தசை கடைசி தான் வரும், அதனால பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 50 வயசுக்கு மேல தான் சனி தசை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத இந்த வயதின் அடிப்படையில் நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்தது கன்னி ராசி. கன்னிக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள்: உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம், ஹஸ்தம் வந்து சந்திரனோட நட்சத்திரம், சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். இந்த தசைகள் தான் முதல்ல வரும். உங்களுக்கு நன்மையை தரும் தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையில வரக்கூடிய ராகு தசை, அடுத்தது புதன் தசை, அப்புறம் சுக்கிர தசை. இந்த 3மே நன்மைகளை தரும். புதனும் சுக்கிரனும் சொன்னபடியே 50 வயசுக்கு மேல தான் வரும். இளமையில அந்த ராகு நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. செவ்வாய் தசை கண்டிப்பா முடியணும். செவ்வாய் கண்டிப்பா நன்மை செய்யாது. செவ்வாய் தான் அந்த 11 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள நிறைய குழந்தைகளுக்கு வரும். குறிப்பா அந்த 5 வயசுல இருந்தே அது வர ஆரம்பிச்சிடும். அந்த இளமையில அந்த பாலரிஷ்ட தோஷம்லாம் நிறைய தாக்குறது அந்த செவ்வாய் தசையில தான். அடுத்தது குரு தசை நல்லா இருந்தா மட்டும் தான் நன்மை செய்யும். மோசமா இருந்தா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். சனி தசை மத்தியமம் தான். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து 6ஆம் அதிபதிங்கிறதுனால நோய் கடன் எதிரிகளை அந்த இளமையில கொடுக்கறதுக்கான, அதாவது அந்த பிரைம் டைம்ல 35ல இருந்து 50 வரைக்கும் அந்த தசை வரும். குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து வெளிநாட்டுக்கும் அனுப்புவார். ஏன்னா 6ஆம் அதிபதிங்கிறதுனால வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது துலா ராசி. சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் அதிபதியா வருவார். சுவாதிக்கு ராகு அதிபதி, விஷாகத்துக்கு குரு அதிபதி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த தசைகள் தான் முதல்ல வரும். உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை, இளமையில வரக்கூடிய ராகு தசை ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் தசை நல்லா இருக்கும், சுக்கிர தசையும் நல்லா இருக்கும். அதுலேயும் குரு தசை ஒரு மாதிரியான கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி அப்படின்னா அது வந்து துலா ராசி மட்டும்தான். குரு தசை கேது கூட இருந்தா நன்மை செய்யும், சந்திர கேந்திரத்தில் இருந்தா நன்மை செய்யும், திரிகோணங்கள்ல இருந்தா நன்மை செய்யும். மற்றபடி ஒரு துளி அவர் கெட்டு போயிட்டாருன்னா கூட துளாராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க குரு தசையை பொறுத்த வரைக்கும். சனி தசை மத்தியமம் தான். ராகு தசை நான் முதல்ல சொன்னபடி அது வந்து கொஞ்சம் 13 வயதுகளிலே முடிஞ்சிடுறதுனால அதனால பிரயோஜனம் பெருசா இல்ல. கேதுவும் சுக்கிரனும் ஒரு பிரைம் டைமுக்கு மேல ஒரு 45 வயசுக்கு மேல தான் வரும். சுவாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி. விஷாக நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா வரும், ஒரு 50 வயசுக்கு மேல வரும். அது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஓய்வு காலத்தை விஷாக நட்சத்திரத்துக்காரர்கள் கொடுத்துரும் அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது. இது துலா ராசிக்கான பலன்கள். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கும் அதே மெக்கானிசம் தான். உங்களோட நட்சத்திரத்தின் அடிப்படையில் முதல் தசையா அந்த குரு தசையும் சனி தசையும் புதன் தசையும் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தசைகள் என்ன அப்படின்னா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. இதுல ஒரு தூரதிஷ்டம் என்னன்னா இது எல்லாமே 40 வயசுக்கு மேல தான் வரும். இளமையில சந்திக்கக்கூடிய தசைகள்ல சனி தசையும் புதன் தசையும் கண்டிப்பா கெடுபலன் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு பெருசா நன்மைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இதெல்லாம் பொது பலன். சரிங்களா? இதையும் நான் வந்து உங்களோட ஜாதகத்துல என்னென்ன பார்வைகள் இந்த தசைகள் பெற்றிருக்குது, இந்த தசைக்கான கிரகங்கள் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்க கடைசியா முடிவு பண்ணணும். கேது தசையும் சுக்கிர தசையும் ஒரு மாதிரி மத்தியமமான தசைகள். நன்மையோ தீமையோ பெருசா செய்யாது, கலந்து செய்யும், கலப்பு பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசியில மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தசைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 3 தசைகளும். சந்திரன் வளர்புறையா இருந்தா மிக உத்தமம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து மத்தியமம், ராகுவும் மத்தியமம் தான். தீமை அளிக்கக்கூடிய தசைங்கிறது சனி தசை. ஆனா நல்லது என்னன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேல தான் வரும். என்ன இந்த இளமையிலலாம் நன்மைகளை சந்திச்சுட்டு முதுமையில கஷ்டப்படுறது இந்த தனுசு ராசிக்காரர்கள். நீங்க இதுல ஒன்று கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9 ராசிகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இந்த 9 ராசிகள்லையும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? மேஷ ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரே மாதிரியான தசை தான், ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். அதே மாதிரி ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். அந்த வயதுல இந்த தசை தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்க யாரெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சீங்க? கவனிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்லுங்க. அதை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அடுத்தது மகர ராசி. மகரத்திலையும் உத்திராடம் வரும். உத்திராடத்துக்கு சூரியன் அதிபதி, சூரியன் தான் முதல் திசையா வரும். திருவோணம் சந்திரன் அதிபதி, அவர் தான் முதல் திசையா வருவாரு. அவிட்டம் செவ்வாய் அதிபதி, செவ்வாய் தான் முதல் திசையா வருவாரு. உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய திசைகள் முதல்ல ரெட் நிறைய இருக்கு பாருங்க. சூரிய தசை நன்மை செய்யாது, செவ்வாய் தசை நன்மை செய்யாது, சனி தசை நன்மை செய்யாது. சரிங்களா? 3 பேருமே எதிரிகள். இந்த சனி வந்து ஏன் நன்மை செய்யாது அப்படின்னா அவர் வந்து இயற்கையான ஒரு பாப கிரகம். ஆனா சுப கிரகங்களோட பார்வை பெற்றா அவர் வந்து மஞ்சள் நிறமாவோ அல்லது பச்சை நிறமாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய திசைகள்னா இளமையில வரக்கூடிய ராகு தசை. ராகு நல்லா இருக்கணும். அப்புறம் குரு தசையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி புதன் தசை நல்லா இருக்கும், சுக்கிர தசையும் நல்லா இருக்கும். இதுதான் மகர ராசியோட தசா பலன்கள். அப்புறம் கும்பராசி. கும்பராசியில முதல்ல நம்ம வந்து நன்மை அளிக்க
அளிக்கக்கூடிய தசைகள் என்னெல்லாம்னா ராகு தசை, குரு தசை, புதன் தசை அண்ட் சுக்கிர தசை. ராகு ஏன் நன்மை செய்யறாரு அப்படின்னா, இந்த ராசி காற்று ராசிகளுக்கு ராகு எப்போதுமே நன்மைகளை செய்வார். அவர் வந்து சுபகிரகத்தோட பார்வையில் இருந்தாலும் சரி, பாபகிரகத்தோட பார்வையில் இருந்தாலும் சரி, அவரால் முடிஞ்ச நன்மைகளை செஞ்சிருவார். இந்த ராசிக்கு தீமை செய்யக்கூடியது செவ்வாய் தசையும் சனி தசையும் தான். சனி வந்து கண்டிப்பா நண்பர்களோட பார்வையில் இருக்கணும் அல்லது குருவோட பார்வையில் இருக்கணும், அப்பதான் நன்மைகளை செய்வார். ஒரு ராசிக்குனே உண்டான ஒரு தன்மைகளை, அந்த நபருக்கு ஆயுள கொடுக்கறது, ஹெல்த் ரிலேட்டடா பெரிய பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது, இந்த அடிப்படை விஷயங்களையாவது அந்த சனி தசை கொடுக்கும். அதுவும் பாருங்க இளமையிலே வரும். அந்த ஒரு பிரைம் டைம்ல 25 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் சனி தசை வரும். அதனாலதான் கும்பராசிக்காரர்கள்லாம் அந்த இளமையில பெருசா சாதிக்க மாட்டாங்க. ஒரு 40 வயசுல இருந்து அவங்களோட சாதனைகள்லாம் தொடங்கும் இந்த புதன் தசை வர்றதுனால. இது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்புறம் மீனராசியில பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட தசை முதல்ல வரும், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட தசை முதல்ல வரும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் தசை முதல்ல வரும். இதுதான் இந்த கான்செப்ட். உங்களுக்கு தீமை அளிக்கக்கூடிய தசை என்னங்கிறத பார்த்தலாம். சுக்கிர தசை தான். சுக்கிர தசை கண்டிப்பா பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாது. அதுவும் நீசமாவோ இல்ல அஸ்தங்கம்லாம் ஆகி இருந்துச்சுன்னா படாத பாடுபடுவாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு புரட்டி போடாது. என்ன நம்மளோட தவறான முடிவுகளினால நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு. இப்போ சனி ராகுலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்மளோட பிரச்சனைகள், எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த சுக்கிரன் குருலாம் கெட்டு போய் தசை நடத்தும் போது அவங்களாவே தன்னோட பிரச்சனைகளுக்கு காரணமாக்குவாங்க. அதாவது தன்னோட தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. அதே மாதிரி சூரிய தசையும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதிங்கிறதுனால ஒரு மத்தியமமான பலன் தான். சனி புதன் 2 பேருமே மத்தியமமான பலன்கள் தான் கொடுப்பாங்க. யார் நல்லா இருப்பா? குரு நல்லா இருக்கும், சந்திரன் நல்லா இருக்கும், செவ்வாய் நல்லா இருக்கும். இந்த 3 தசைகளும் சூப்பரா இருக்கும். கேது ஒரு மத்தியமம் தான். கேது சுபகிரகங்களோட பார்வை இருந்தா நல்ல பலனை கொடுக்கும். இதுல ஒரு நான் ட்ரிக் கூட சொல்றேன். ராகு வந்து காற்று ராசிகளுக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பார். கேது வந்து நீர் ராசிகளுக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பார். சரிங்களா? நீர் ராசிகள் என்னலாம் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளுக்கும் கேது நன்மைகளை செய்வார். அதாவது நல்ல கிரகங்களோட பார்வை இருந்தாலோ இல்லைனாலோ ரெண்டுக்குமே அது வந்து பொருந்தும். ராகு வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். காற்று ராசிகள் எதெல்லாம் அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளுக்கும். லக்னமும் நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இது நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்துக்குமே லக்னமும் வச்சுக்கலாம். தசை மட்டும் ராசியை வச்சு பார்க்கிறது, அதுக்கான காரணத்தை நான் முதல்ல சொல்லிட்டேன். ஏன் தசையை நம்ம வந்து ராசியை வச்சு பார்க்கணும்னா, ராசி அப்படிங்கிறது 3 நட்சத்திரத்தோட தொகுப்பு. தசை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ இதுதான், இது ஒரு குழப்பற மாதிரி இருக்கும். இந்த வாக்கியத்தை நீங்க 2வது தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ அதுதான், இந்த வீடியோவோட முழுமையான ஒரு தொகுப்பா உங்களுக்கு வந்து அந்த தசை புத்திகளோட அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது குறைகள், ஏதாவது ஃபிளாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் அந்த ஒரு பேட்டர்ன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் என்னங்கிறத கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த 1, 5, 9ல ஒரு பேட்டர்ன் வரும். சரிங்களா? 1, 5, 9 ராசிகள். இப்போ மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3மே ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வரும். அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3மே ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வரும். இது எதனால வருது அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.